Thank you so much. And அடுத்தபடியாக உண்மையான ஞானக்கிழக்கன் மற்றும் கலை வித்தகன் திரு ரா பார்த்திபன் அவர்கள் பேச வருகிறார்கள். ஞானக்கிழக்கன் என் பேர் சொன்னதும் கைத்தட்டி விசில் அடிச்ச உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் எல்லா மேடையிலும் சொல்ற அதே விஷயம்தான். நான் மேடையில் இருக்க எல்லாரையும் மதிப்பேனே தவிர நான் நம்புறது ரசிகர்களாகிய உங்களை மட்டும்தான். இப்ப நான் ஒரு படம் எடுக்க போறேன்னா நிச்சயமா அதை எல்லாரும் போட்டு காட்டுவேன். ஆனா நான் நம்புறது நிச்சயமா ரசிகர்கள்கிட்ட அது போய் சேரணும். அப்பதான் என்னுடைய முதல் படத்துல இருந்து இந்த படம் வரைக்கும் இது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கணும், அதை மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது நீங்க தான். அதனால முதல் வணக்கம் உங்களுக்கு. நான் ஞான கிறுக்கன்லாம் கிடையாது, ஆனா நானும் கிறுக்கன். என்ன மாதிரி இங்க நிறைய கிறுக்கன்கள் இருக்காங்க. ஞானம்ங்கிறது ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அடைஞ்சிறது கிடையாது. ஞானம் அதை நோக்கின ஒரு பயணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஞானம். அந்த பயணத்துக்கு நம்ம ஏற்படுத்திட்டோம்னாவே அதுவே ஞானம் தான். அதுக்குள்ள நுழையிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கான முயற்சியில் நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஞான கிறுக்கன்னா பாரதியார். பாரதியார் மட்டும்தான் என்னுடைய கிறுக்கல் புத்தகத்துல ஞான கிறுக்கன்னு போட்டிருப்பேன். அவருடைய எல்லா முயற்சிகளும் அந்த காலத்துல சோத்துக்கு வழி இல்லாம தன்னுடைய சொந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வசதி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின பாடல்கள் இன்னைக்குதான் மதிக்கப்படுது. ரொம்ப காலதாமதமா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பாரதியாரோட போட்டோ இருக்கும். அவன் தான் ஞான கிறுக்கன். அதுக்கு அடுத்தபடியா ஞான கிறுக்கனா நான் சில பேரை தரிசிப்பேன். அதுல ஒருத்தர் திரு பாரதிராஜா அவர்கள். அவருக்கு என்னன்னா சினிமாவை தவிர அவர் எதுவும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமாவை தவிர அவர் எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு பித்து பிடிச்ச ஒரு கலைஞன் அவரு. இன்னைக்கு கூட ஆனந்த விகடன்ல என்னுடைய குட்டி குட்டி கேள்வி பதிலாம் வந்திருந்தது. அதுல இதெல்லாம் நல்லா இருந்தது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு காலையில போன் பண்ணி சொன்னாரு. அப்போ அவர் ரசிச்ச நிறைய விஷயங்கள் என்னன்னா நயன்தாராவை பத்தி நான் எழுதியிருந்தேன். நயன்தாரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கித்தாரா, சித்தாரா, புல்புல் தாரா, இசைத்தாள் தான். நயன்தாரா இசைந்தாலே அப்படின்னு போட்டிருந்தேன். அது ரொம்ப பிரமாதமா இருக்கியா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு இளமையா இருக்கோ அதுதான் ஒரு படைப்போட ஆணி வேறு, அஸ்திவாரம். அந்த ரசனையும் அந்த அந்த ஒரு பித்து பிடித்த தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் கலைஞனுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது திரு பாரதிராஜா அவர்கள்ட்ட இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இந்த இசைத்தட்டை வெளியிடுவது திரு பாரதிராஜா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் இதை மட்டும் வெளியிடல, என்னை போன்ற ஒரு 100 இயக்குநர்களை வெளியிட்டவர். கிட்டத்தட்ட ஒரு 10,000 16,000 உதவி இயக்குநர்களை வெளியிட்டவர். அவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர். இயக்குனர் மலை அவருக்கு அவ்வளவு பெரிய மாலை போட்டது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். சமீபத்தில் இந்த நூற்றாண்டு விழா, இந்த சினிமாவுக்கான நூற்றாண்டு விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசின விஷயத்துல எனக்கு ரொம்ப சிறப்பா பட்ட ஒரு விஷயம், நான் முதல்ல பேச ஆரம்பிச்ச அதே விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம யாரையாவது கௌரவிக்கணும்னா ரொம்ப முக்கியமா கௌரவிக்க வேண்டியது கலை ரசிகர்களை தான் கவனிக்கணும். ரசிகர்கள் இல்லைன்னா சினிமா இந்த 100 வருஷத்தை தாண்டி வந்திருக்காது. அவங்கள ரசிக்கிறது தான் இதோட, அவங்கள கௌரவிக்கிறது தான் சரியான விஷயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அந்த நூற்றாண்டு விழாவில் சில காரணங்களால சில பேரை மேடையில கௌரவிக்க முடியாம போயிருக்கலாம். திரு பாரதி ராஜா அவர்கள் இந்த நூற்றாண்டு சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவரை கௌரவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமைனா ரசிகர்களாகிய நம்மளுடைய கடமை. அதனால ரசிகர்களாகிய உங்களுக்கு முன்னாடி அவரை இந்த நூற்றாண்டு விழாவில் ஏதாவது அவருக்கு ஒரு பரிசு கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ, அது ஒரு பெரிய மலையா இருக்கலாம். நாங்கள் ஒரு சின்ன லெவலில் அவரை கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு நினைவு பரிசு அவருக்கு இப்போது. எல்லாம் அப்படியே ஏஞ்சி நின்று கிளாப்ஸ் பண்ணுங்க. எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ்.
நன்றி நன்றி நன்றி. இது வந்து மத்தியானம் முடிவு பண்ணி ரொம்ப அவசர அவசரமா பண்ணது. அதை வந்து நாங்க தங்கத்தாலே செஞ்சு கொடுத்த மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அவ்வளவு கௌரவமான ஒரு விஷயம், எங்க மனசால செய்யப்பட்டது அது. அதனாலதான் அது தங்கம்னு சொன்னேன் நான். நான் இது மாதிரி செய்யணும்னு சொன்ன உடனே இந்த படத்தோட இயக்குனர் இளந்தேவன் அவர்கள் வந்து கொஞ்சம் பயந்து போய், இது வந்து நம்ம ஏதோ அரசுக்கு எதிராக செய்யற மாதிரி ஒரு விஷயமா வந்துடக்கூடாது, பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா இது வந்து அரசுக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை. கை தட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல போய் நம்ம மனு போட வேண்டிய அவசியம் இல்லை. பாராட்டுறதுக்கு வந்து பாராளுமன்றத்தில் போய் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளுடைய மனசார நம்ம கொடுக்கிற கைத்தட்டல், நம்ம கொடுக்கிற பாராட்டு. பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட ஆனந்த விகடன்ல போட்டிருக்காங்க, சில நடிகர்களோட பேரை போட்டு விஜயகாந்த், பார்த்திபன், வடிவேலு, கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஆணை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காவது அரசியல் லாபம்னு ஒண்ணு இருக்கு. விஜயகாந்தோ கார்த்திக்லாம், நான் ஒரு பாவமும் செய்யாதவன், என் பேர் அதுல எதுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்காக ஒரு 10 நிமிஷம் அங்க ஒதுக்கப்பட்டது மிஸ்டர் செல்வமணிக்கு தெரியும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நானே முடிவு பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதுல கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறத விட அடுத்த வருஷத்துல ஒரு சிறப்பான மரியாதைக்குரிய ஒரு படத்தை நம்ம செய்யலாம். இந்த கேப்ல அந்த ஒரு வாரத்தை கூட நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு நானே வரலன்னு சொன்னேனே தவிர அந்த நிகழ்ச்சியில என்னை யாரும் வர வேண்டாம்னு சொல்லலைங்கிறது நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மோரோவர் எங்கேயோ அரை இடத்துல தவறாவே வந்து நான் ஒரு திமுக காரன்ற மாதிரியே ஒரு நினைப்பு பதிவாயிருக்கு. நான் திமுக தான். திரைப்பட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் நான். ஆனா என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு தேசிய விருது கிடைச்சதுனால நான் அதிமுகவை மாறிட்டேன். அனைத்து இந்திய திரைப்பட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனாக நான் மாறிவிட்டேன். எனக்கு இந்த திமுக அதிமுக இதை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா மட்டும்தான். நான் நம்புறது ரசிகர்களாகி உங்களை மட்டும்தான். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல திரு பாரதிராஜா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா மட்டுமே நினைக்கிறேனே தவிர மற்றபடி நம்ம தமிழக முதல்வருடைய திட்டங்கள்ல இந்த அம்மா உணவகம் வந்த உடனே கியூல போய் நின்று அந்த உணவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கடிதம் போட்டேன். நான் அவங்களை எங்க பாராட்டணும்னு நினைக்கணும், டெஃபினட்டா அங்க நிச்சயமா நான் கொஞ்சம் கூட தயங்காம பாராட்டுவேன். ஸோ இதை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி ஞானக்கருக்குன்ற தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். வழக்கமா நான் சொல்றதான், இன்விடேஷன்லயே வந்து நமக்கு தெரியும் அந்த இயக்குனருடைய பார்வை. அதே மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது, இங்க வந்து சுப்பிரமணிய சிவா சொல்லி தான் தெரியும். அந்த இயக்குனர் அவரே கஷ்டப்பட்டு அவரே சிரமப்பட்டு அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் இந்த படம் பண்ணியிருக்காருன்னு. இதை விட கௌரவம், இதை விட மரியாதை வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிஷர்ட் போட்டிருந்தா கூட காலரை தூக்கி விட்டுக்கலாம். அவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு, நான் சொல்றது ரவுண்ட் நெக் காலர் போட்டிருந்தா கூட காலரை தூக்கி விட்டுக்கலாம்னு சொன்னேன். இதுதான் வெற்றி. ஒரு மனிதன், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு எப்பாவது ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காதப்ப நான் சொல்லுவேன், என்ன நானே நம்பலன்னா வேற எவங்க நம்ப போறான், அதனால இந்த படத்தை நானே சொந்த படமா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளை பத்தின தைரியம், நம்ம பத்தின நம்பிக்கை முதல்ல நமக்கு தான் இருக்கணும். அதனால இளந்தேவன் ஆல்ரெடி வந்து வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். இப்படி ஒரு படைப்பை எடுத்ததன் மூலமாகவே அவர் வந்து வெற்றி அடைந்து விட்டார். அடுத்து இந்த படத்துல வந்து டேனியல் பாலாஜி சிறப்பாக நடித்திருந்தாலும், ஏன்னா இந்த ஜெகா தான் இந்த படத்தோட கதாநாயகனா. நான் வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் விஜய் மாதிரி அப்படியே பம்மி உட்கார்றாரு. நீங்க வேற அங்க ஏதோ ஒரு இளம் தளபதி அதெல்லாம் ஏதோ ஒரு குரல் கொடுக்குறீங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னும் படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரால் வாங்க வைக்கிறதுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டெஃபினட்டா விஜய்க்கே ஒரு சவால் விடுவார்னு நினைக்கிறேன். பெருந்தலைவா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாலும் எடுப்பாரு, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் நான் வழக்கமா அந்த கதாநாயகர்கள்லாம் நிறைய பாராட்டி எனக்கு கொஞ்சம் சலிச்சு போச்சு. இந்த படத்துல இந்த கதாநாயகிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இசையமைப்பாளருக்கு நீங்க 100 மார்க் போடணும்னு அவசியமே இல்லை. மார்க்குன்னு போட்டாலே அது 100 மார்க் ஆயிடும். ஏன்னா அவருடைய பேரே 100 தான். அது முன்னாடியே தெரிஞ்சு பாருங்க, அப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு அவர் 100ன்ட்டு. யாராவது ஆனந்த விடல மார்க் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அது 100 மார்க் நம்ம சொல்லிக்கலாம். ஒளிப்பதிவாளர் மற்ற எல்லாமே. இந்த முக்கியமா நான் வந்து சசியை பத்தி சொல்லணும். அவர் வந்து என்னுடைய நல்ல நண்பர். சசிங்க வாங்க. இவர் ஒரு சிறந்த கலைஞர். என்னுடைய கிறுக்கல்கள் புத்தகம் வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இவரு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் அவரு.
இவர் வந்து ஒரு படத்துக்குள்ள இருந்தாருன்னா டெஃபினட்டா அந்த படம் ஒரு சிறப்பான படமா இருக்கும், அல்லது சிறப்பான படமா வர வைக்கிறதுக்கு அவருடைய முயற்சிகள் இருக்கும். ஸோ அதனால நிச்சயமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.